ஏங்க என்ன எதுக்கு திடீர்னு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உன்னோட நன்மைக்காக சங்கீதா. யூ ஆர் டிஸ்டர்ப்ட் மென்டலி. ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கேன்னு தோணுது, அதான். இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சங்கீதா, நீ என்னோட வைஃப். உன்னை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. ஒரு அக்கறையான புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? மனைவியை எப்பவும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். There is something terribly wrong with you. No, nothing is wrong with me. இல்ல, நீ ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்க. வீட்டுல சும்மா இருக்கிற பொம்பளைங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ், டிப்ரெஷன் ஏற்படுறது சகஜம்தான். கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சங்கீதா, நீங்க உள்ள போங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், வாங்க உட்காருங்க. டாக்டர், என் பேர் பாஸ்கர். இது என் வைஃப் சங்கீதா. என்ன பிரச்சனை சொல்லுங்க டாக்டர். கொஞ்ச நாளாவே என் வைஃப் சங்கீதா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அவ அப்பா திடீர்னு ஒரு விபத்துல இறந்துட்டாரு. ரொம்ப கொடூரமான சாவு சார். குவாரி உச்சியிலேருந்து கால் தவறி விழுந்துட்டாரு. அந்த நினைப்பிலே இருக்கான்னு நினைக்கிறேன். டாக்டர், சில நேரத்தில் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. இல்ல தனிமையில் உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா. நடந்த சம்பவத்தை நினைச்சு அவ ரொம்ப பயந்துருக்கா. என்ன சங்கடம் உங்களுக்குள்ள? உங்க அப்பாவோட மரணம் உங்களை ரொம்ப பாதிச்சிடுச்சா? ஆமா டாக்டர், எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. ஓஹோ, அவர் இறந்த விதம் ரொம்ப மோசமானதுன்னு பாஸ்கர் சொல்றாரு. ஸோ அதை பத்தின பயமோ சந்தேகமோ உங்களுக்கு இருக்கா? வருத்தம் தான் நிறைய இருக்கு சார். அவளுக்கும் தெரியாம மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வெளிப்படுத்துறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவீங்களே? எஸ், ஹிப்னாட்டிக் தூக்கத்தில் ஆழ்த்தி பேஷண்ட் அரை மயக்க நிலையில வச்சு கேட்டா அவங்க ஆழ் மனசுல இருக்கிற விஷயங்களை சொல்லுவாங்க. இட்ஸ் எ மெத்தட். அப்போ அதை உடனே பண்ணிட வேண்டியதானே? ஓகே, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. என்ன டாக்டர், நான் உங்க கூட இருக்க முடியாதா? நோ, பேஷண்ட் மட்டும்தான் இருக்கணும். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். நீங்க வாங்கம்மா. சங்கீதா, அப்படியே பெட்ல படுங்க. காலை நீட்டிக்குங்க. கையெடுத்து கீழே வச்சுக்குங்க. மனசு உடம்பு ரெண்டையும் டோட்டலா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்கம்மா. நான் சொல்றத கவனமா கேளுங்க. சார், இங்க நின்னு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க சார். சரி சிஸ்டர். எஸ் டாக்டர், என்னாச்சு? மிஸ்டர் பாஸ்கர், உங்க மனைவியோட தற்போதைய உடல்நிலை ஹிப்னாட்டிச ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்றதா இல்லை. ஸோ இப்போ அதை பண்ண முடியாது. ஓ அப்படியா? எஸ், இப்போதைக்கு ஒரு மாத்திரை மட்டும் எழுதி தரேன். அவங்களுக்கு ரெகுலராக கொடுங்க. மற்றபடி எந்த ட்ரீட்மெண்ட்டும் இப்போ வேணாம். டோன்ட் வரி சங்கீதா,
எல்லாம் சரியாயிடும். ஓகே தேங்க்யூ டாக்டர். வரேன் டாக்டர். ஓகே. தேங்க்யூ. ஏன் ஏன் காரை நிறுத்திட்டீங்க? எதுக்காக இப்படி பதற? இல்ல இல்ல இல்லையே, நான் சாதாரணமா தான் இருக்கேன். ஏன் காரை நிறுத்திட்டீங்க? நம்ம போலாமே. சங்கீதா, நீ முன்ன மாதிரி இல்ல. என்கிட்ட பேசுறதுல பழகிறதுல எல்லாத்துலயும் விலகல் தெரியறது. பிரச்சனை உன் மனசுலயா உடம்புலையாங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியல. இல்லைங்க. இரு, நான் இன்னும் முடிக்கல. என் மனசு படுறத நான் சொல்லிடுறேன். அதை நீ முழுசா கேட்டு பதில் சொன்னா போதும். சங்கீதா, நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். அதுவும் நீ என் குழந்தைக்கு தாயானதுக்கு அப்புறம் உன் மேலையும் குழந்தை மேலையும் எனக்கு தனி அக்கறை வந்துச்சு. நான் எங்க போனாலும் சரி, மனசு முழுக்க உங்க 2 பேர் நினைப்பு தான். சுருக்கமா சொல்ல போனா என்னோட உலகமே நீங்க தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு தான் நான் வெளியில போய் வேலை பார்க்க முடியுது, பிசினஸ்ல கவனம் செலுத்த முடியுது. புரியுதா? சரி, இப்போ சொல்லு, என்ன உன் பிரச்சனை? எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நானும் உங்களை மாதிரி உங்க மேல உயிரை வச்சிருக்கேன். எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லைங்க. குட். இதுதான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும்னு நினைச்சேன். என்ன ஏன் எப்படி பார்க்கற? இவ்வளோ சொத்தையும் உன்னையும் உங்க அப்பா ஏன் என்கிட்ட ஒப்படைச்சாரு? பாவம், விபத்துல போயிட்டாரு. அவர் என்ன ரொம்ப நம்பினாரு. அவரோட நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டாம்? சங்கீதா, நான் எந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா தான். அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் நம்பிக்கையை காப்பாத்துறதும் அவருக்கு நன்றி கடன் செலுத்துறதும் உன் கையில தான் இருக்கு. நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறேங்கிறதுல இருக்கு. அபிகிட்ட நான் கடுமையா நடந்துக்கிறதுனால நீ என்னை பத்தி தவறா நினைக்கலாம். அவிய பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நான் அபிகிட்ட அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அதே மாதிரிதான் நான் உன்கிட்டயும் நடந்துப்பேன்னு நினைக்காத. அவ வேற, நீ வேற. ஒரு மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் சங்கீதா. எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டான். இல்லைங்க, நான் இன்னும் முடிக்கல. கொஞ்சம் பொறு. கொஞ்ச நாளாவே நீ என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. நீ எந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு என்ன சந்தேகப்படுறங்கிறது எனக்கு புரியுது. நீ இப்படி சந்தேகப்படுறது நம்ம உன் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதில்ல. என் மேல இருக்கிற சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி கடைசியில நீ என்கிட்ட இருந்து விலகி போயிடலான்னு கூட நினைக்கலாம். ஆனா அது சரியான முடிவில்ல. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்கிறது தான் பெண்களுக்கு அழகு. நீ என்னை எதிர்க்க நினைக்கிறதோ இல்லை ஏதாவது வில்லங்கத்தில் என்ன மாட்ட வைக்கிறதோ ரொம்ப பெரிய தப்பு. ஸோ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிட்டு சந்தோஷமா இரு. நான் ஆம்பளடி. எனக்குள்ள 1008 ரகசியங்கள் இருக்கும். அதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் நினைச்சா இந்த நிமிஷமே கார்ல இருந்து இறங்குடுன்னு சொல்லி நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டே இருக்க முடியும். ஏன்னா சொத்து முழுக்க என் பேர்ல இருக்கு. நீ அடுத்த வேளை சோத்துக்கு திண்டாடணும். ஊரை கூட்டி நியாயம் கேட்கணும்னு நினைச்சா உனக்கு இன்னொருத்தனோட தொடர்பு இருக்குன்னு வாய் குசமனால பொய் சொல்ல முடியும். அதே கூட்டத்துக்கு முன்னால
விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு அந்த இங்கு காயறதுக்கு முன்னால இன்னொருத்தி கழுத்துல தாலியை கட்டி புது வாழ்க்கையை ஆரவாரம் ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நான் ஆம்பளடி, ஆம்பளை. நீதான் கை குழந்தையோட அல்லாடணும். அப்புறம் நான் உன்னை பத்தி கலப்பி விடுற வதந்திகளை அது உண்மையா பொய்யான்னு கூட யோசிக்காம அத்தனை பேரும் உன்னதான் தப்பா நினைப்பாங்க. என்ன மாதிரி ஆம்பளைங்க தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு உன்னை உரசி பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டம் சங்கீதா. உன்னை தப்பா நினைக்கிறோன்னு நீ திட்டி அனுப்புவ, அவன் வெளியில போய் வேற மாதிரி சொல்லுவான். எதையும் கண்டுக்காம கண்ணை பொத்தி வாயை பொத்தி வாழ்ந்தலான்னு நினைச்சா கையில குழந்தை இருக்கு. அது பேச ஆரம்பிச்சா அது கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? வேர் இஸ் மை டேட்? அப்பா எங்கன்னு கேட்கும். ஸ்கூல்ல போய் சேர்த்தா அப்பா யாருன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இல்ல? இதெல்லாம் உனக்கு வேணுமா? அப்போ ஒழுக்கமா, குடும்ப பொண்ணா, அடக்க உடக்கமா, புல்ல அழுதா பால் கொடுத்தோமா, புருஷனுக்கு சமைச்சு போட்டு அவன் மனசு கோணாம சந்தோஷமா வச்சுக்கிட்டோமான்னு இரு. அந்த லிமிட்டை தாண்டி ஒரு இன்ச்சு கூட என்னை பத்தி யோசிக்க கூடாது. புரியுதா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் என்னை விட்டு விலகணும்னோ இல்ல பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சங்கீதா. ஜாகிரதை. அத்தை, அத்தை, ஆர்த்தி அத்தை வீட்ல இல்ல. அப்படியா? எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஒரு காஃபி கிடைக்குமா? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வேற பார்க்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு காஃபி குடிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ப்ளீஸ் போட்டு தரீங்களா? அனு, காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். இந்த வீட்ல அவ எஜமானி மாதிரியும் நான் வேலைக்காரி மாதிரியும் என்ன நடத்திட்டு இருக்கான். ச்சே, எல்லாம் என் தலையெழுத்து. மச்சான் என்ன மச்சான் என்ன ராஜேஷ்? நான் மச்சான் நீ பாட்டுன்னு வந்துட்ட. இல்ல எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தான் வந்தேன். நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. என்ன விஷயம்? நாளைக்கு ப்ரோக்ராம் என்னன்னு உன்னாண்ட சொல்றதுக்கு நான் டிராவல்ஸ் போயிருந்தேன். நீ பாட்டுன்னு என்ன விட்டு இங்க வந்துட்ட. சரி நான் சொல்றேன், நீ குடிச்சிக்க. சார் சொல்லுங்க. சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படி சொன்னா தானே எப்படி? நோட்டு பேனா எடுத்துன்னு வா போ. இல்ல ராஜேஷ் பரவாயில்ல, நான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறேன். சொல்லுங்க. நான் சொல்றேன்ல கேள. இதெல்லாம் நோட்ல குறிச்சு வச்சுக்கிறது தான் கரெக்டு. நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோன்னு வைங்க, அப்புறம் தேவையில்லாம கஸ்டமர் இழப்போம். போ போ எத்தனை போ. ஆர்த்தி, எப்ப ஆர்த்தி வந்த? இப்பதான் வந்தேன். உனக்கு என்ன ஜாலியா ஆபீஸ் போயிடுற? இங்க ஒரு டிரைவரை வச்சு மாரடி கொடுத்துக்குள்ள நம்ம உயிர் போயிருது. ஐயோ எப்பா. தேங்க்யூ. காஃபி சாப்பிட்டீங்களா? நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நீ சாப்பிட்டு. மச்சான் சொல்லுங்க. 9 மணிக்கு கேகே நகர் போனோம். டிரைவர் ரத்ன வேலை அமிச்சிடு. சரி. 11 மணிக்கு காயத்ரி கார்மெண்ட்ஸ், அது ரெகுலரு. மத்தியானம் 1:30க்கு ஐடி செகண்ட் ஷிஃப்ட், அதுக்கு 4646 வண்டி அமிச்சிரு. அப்புறம் 5805 வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அது என்ன ஆச்சுன்னு பாத்துரு. அங்க போயிட்டு வர சொல்ல நம்ம மதுரை பார்ட்டியில அவனால இந்த பேமெண்ட் விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துரு. சரி. அவரு 10ஆம் தேதி தரேன்னு சொன்னாரு. தரேன்னு சொல்லிட்டாரு. நீ மறுபடியும் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணா நல்லா இருக்கும்ல, அதுக்காண்டிதான்.
அப்புறம் இந்த எல்லா டிரைவரும் வண்டி ட்ரிப் சீட் வாங்கி பக்காவா செக் பண்று. உனக்கு ஏதாவது ட்ரிப் சீட்ல டவுட்னா பட்டுன்னு எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிரு. புரியுதா? சரி மச்சான். சரி அத்த கூட. காஃபி நல்லா இருந்துச்சு அனு. தேங்க்யூ. எத்தனை வேலை 10 நாள் பேமெண்ட்டு. சரி எல்லாம் பக்காவா ஏற்றிட்டல? சரி ஓகே பார்த்துக்க. கரெக்டாக பார்த்துக்க. சரி. ஏதாவது ஒன்று விட்டாலும் போச்சு. சரி மச்சான். இவ என்னடானா என்ன அடிமை மாதிரி நடத்துறா. இந்த ராஜேஷ் மனு அடிமை மாதிரி நடத்துறாரு. இது கேவலமான பொழப்பா இருக்கு. ச்சே, அநேகமா காலம் முழுக்கவும் இந்த வீட்டிலேயே வேலை செஞ்சு அடிமையா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபி. ச்சே, சொந்த தம்பி தானே. ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்துருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு கேவலமான வேலையை கொடுத்தா. அக்கா கறி அப்படி இருக்கும்போது இவ அவளை மிஞ்சறா. என்னமோ எங்களெல்லாம் அடிமைத்தனமா நடத்தி அவ ராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறான். என்ன பண்றதுனே புரியல. ச்சே, இத்தனை நாளா மனுவை மட்டும்தான் அடிமைத்தனமா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ என்கிட்ட ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு காஃபி, நாளைக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே என்ன கேட்பான்னு யாரு கண்டா. இதெல்லாம் சரியில்லை. இந்த மனுவுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எவ்வளவு வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ச்சே. மனோ, கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க வாங்க. என்னன்னு? உள்ள வாங்க. நோட்புக்ல என்ன எழுதிட்டு இருக்கீங்க? இல்ல ராஜேஷ் ஏதோ ப்ரோக்ராம் மறந்துட்டாராம், அதுதான் எழுதிட்டு. எங்க ராஜேஷ்க்கும் மறதி தானே, அப்ப அவர் தானே எழுதிக்கணும். நீங்க எதுக்கு ஏதோ எழுதிட்டு இருக்கீங்க? சரி விடானு, இது ஒரு பெரிய விஷயமா? இல்லங்க, விடுறத பத்தி இல்ல. சின்ன சின்னதா அப்படிதான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்னுமா புரியல? அனு, நீ என்ன சொல்ற? நான் எதுவும் சொல்லல. இந்த ஆர்த்தி இருக்கால, வீட்டுக்கு வந்ததும் என்ன காஃபி போட சொல்றா. என்னமோ ரொம்ப அதிகாரம் பண்றா. அது மட்டும் இல்லாம அந்த ராஜேஷ் உங்ககிட்ட என்னமோ இதை பண்ணு அதை பண்ணுன்னு உத்தரவு போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் மூணாவது மனுஷங்க பார்த்தாங்கன்னா என்னங்க நினைச்சுப்பாங்க? அனு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. நானும் பெருசா எடுத்துக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனு, நீ தப்பா கற்பனை பண்ணிக்கிற. நம்மளை அவமானப்படுத்தணும்னு அவங்க அந்த மாதிரி நடந்துக்கல, சாதாரணமா தான் நடந்துக்கிறாங்க. இல்லங்க, அவங்க ஒன்றும் சாதாரணமா இல்ல, எல்லாம் வேணும்னு தான் செய்யறாங்க. யோ, எப்படா பத்திக்குன்னு காத்துட்டு இருந்தையா, இப்ப பத்திக்குச்சியா? புரியலையா? நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். புது பணக்காரி ஆயிட்டோங்கிற திமிர்ல அந்த ஆர்த்தி ஓவரா ஆட்டம் போடுறா. இது அந்த அணுவுக்கு பிடிக்கல. இந்த சந்தர்ப்பத்தை தான்யா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது போதையா அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு. அடி பாவி, உனக்கே புத்தி இப்படிலாம் போகுது. ஏன் பதற? ஏன் பதற? ஏன் புத்தி சரியாத்தான் வேலை செய்யுது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நாம நல்லா இருந்தப்போ இந்த ஆர்த்திக்கும் ராஜேஷ்க்கும் எவ்வளவு செஞ்சிருப்போம். ஆனா இப்ப அவங்க வளர்ந்து வர்றப்போ அனு மனோ அவங்க பிள்ளைங்கன்னு புதுசா ஒரு கூட்டம். நியாயமா பார்த்தா அவங்க 2 பேரும் சம்பாரிச்சு எங்கிட்ட கொடுக்கணும். இந்த குடும்பத்தை நான் நிர்வாகம் பண்ணணும். அதான நியாயம்? எனக்கு ஒரே ஒரு ஆசைதாயா, இந்த 2 குடும்பத்தையும் பிரிக்கணும். அந்த ஆர்த்தி ஏன் தயவுல வாழணும். ஹேய் வேணாண்டி, ஆர்த்தி நல்ல பொண்ணு. ராஜேஷும் மனோ ஒத்துமையா இருந்தா தான் டிராவல்ஸ் நல்லபடியா நடக்கும். அவங்க தயவில் இருக்கிற நாமளும் நல்லபடியா இருக்க முடியும். எல்லாத்தையும் நாசம் பண்ணிடாத. நாசம் பண்ணதாயா போறேன், நாசம் பண்ணதான் போறேன். யார் தயவும் நமக்கு தேவையில்லையா? எல்லாரையும் ஏன் தயவுல இருக்க வைக்கிறேன். அது கச்சாரமா தான் இந்த 2 குடும்பத்தையும் நான் பிரிக்க போறேன். வேணாண்டி, அது மகா பாவம். யோ, பாவம் புண்ணியம் பார்த்தா நம்ம பழைக்க முடியாதியா? கலா, நான் சொல்றத கேளு. யோ, உனக்கு கை விளங்கல. உன்னால என்னையும் என் பொண்ணையும் காப்பாத்த முடியாது. நான் சொல்றத நீ கேளு, பேசாம இரு. அதான் உனக்கு நல்லது, புரியுதா? அனு மனசுல தானும் தான் புருஷனும் ஆர்த்தியாலையும் ராஜேஷாலையும் அவமானப்படுத்தப்படுறோங்கிற எண்ணம் ஆழமா பதிஞ்சு போச்சு. அதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற துருப்பு சீட்டு. அதை வச்சுதான் நான் விளையாட போறேன். பார்த்துக்கிட்டே இரு. இன்னும் கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரையும் பிரிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. பிரிச்சு காட்டுறேன்.